ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்றின் இளம்பிறை போலும் வயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. பக்தி ஒன்றுடைய சேனல் வாயிலாக ஈரோட்டிலிருந்து பூபதிராம் ஜோதிடர். மிதுனராசியை பொறுத்தவரை ஆண் பெண் கலவை கொண்ட ராசி. ஆண்களாயின் பெண்களைப் போலவும் பெண்களாயின் ஆண்களைப் போலவும் நடந்து கொள்வார்கள். குணபேதங்களும் அப்படித்தான் இருக்கும். குணபேதங்களில் பெண்கள் ஆண்களைப் போல் நடந்து கொள்ள காரணம், மிதுனத்தின் அதிபதி புத பகவான். புதன் என்றால் இரட்டை குணம் கொண்டவர், மத்திம புத்தி கொண்டவர், மந்திரி என்று சொல்லக்கூடிய குணம் கொண்டவர். புத பகவானுடைய அதிதேவதை பெருமாள், மோகினியவான் எடுத்தவர். ஆக இரண்டு குணம் அவரிடம் இருக்கும். பொதுவாக சில ஆண்களிடம் சில பெண்மை குணம் இருக்கும். அதிகபட்சம் இரட்டை குழந்தை என்றால் மிதுனத்தைத்தான் பார்க்க வேண்டும். மிதுனம் வைத்துதான் இரட்டை குழந்தையா இல்லையா என்பதை நிர்வகிப்போம். ஆக இப்படி குணபேதம் உள்ளவர்கள் மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய ராசி மிதுன ராசி. இவர்கள் வெகு புத்திசாலிகள். வெகு புத்திசாலிகள், அதி அற்புதமான விவேகம் கொண்டவர்கள். தன்னுடைய சுய காரியங்களை நன்றாக நிறைவேற்றிக் கொள்வார்கள். சுயகாரிய பரன் அப்படி சொல்லலாம். சுயகாரிய பரன் என்று சொன்னால் தன்னுடைய காரியங்களுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய குணம் உள்ளவர்கள். குடும்பம் என்று வரும்போது சந்திரனுடைய ஆதிக்கமாக வருவதால் மேல்படி இவருடைய குடும்பம் சின்ன வளைவுக்குள்ளே இருக்கும். குறுகிய வட்டத்துலாம் வைத்திருப்பார்கள் குடும்பத்தை. தன்னுடைய பழக்க வழக்கங்களும் வெளிவட்டாரத்தில் இருப்பது போல் குடும்பத்துக்குள் இருக்காதவர்களுக்கு. அதே பெண்களாயின் குடும்பத்தை அதிகப்படுத்தி வெளிவட்டார பழக்க வழக்கத்தை சற்று குறைவாக வைத்திருப்பார்கள். ஆக இப்படி சில குணாதிசம் உள்ளவர்கள் விவேகிகள், அறிவாளிகள், புத்திசாலிகள், ஞானிகள். நிறைய ஞானிகள் மிதுனராசியில் பிறந்திருக்கிறார்கள். நிறைய ஞானிகள் பிறந்திருக்கிறார்கள். ஞானம் படைத்தவர்கள், விவேகம் படைத்தவர்கள், அறிவாளிகள். அதே நேரத்தில் நல்ல தொழில் உள்ளவர்கள், நல்ல வருமானம் பார்ப்பவர்கள். வருமானம் என்றால் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 500, 1000 என்று பார்ப்பவர்கள் அல்ல. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5000, 10,000 என்று வருமானம் பார்க்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். கூலி வேலைக்கு செல்பவர்கள் மிகவும் குறைவு. இந்த ராசியை பொறுத்தவரை அதிகபட்சமாக இவர்கள் நன்றாக வருமானம் பார்த்து நல்லபடியாக வருமானத்தவர்கள். வண்டி வாகனம் என்று பார்த்தால் சிறப்பான வாகனங்கள் கொண்டவர்கள். நல்ல உடை ஆபரணங்கள் நன்றாக அணிவார்கள். மிடுக்காக திரிவதில் இவர்கள் சற்று பெருமை உள்ளவர்கள். தனக்காக எதை வேணாலும் செய்வார்கள் என்று சொன்னது போல் சுய நலம் அதிகமாக இருப்பார். இவருக்கு 7ஆம் இடம் குருவுடைய வீடாக வருவார். திருமண விஷயங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் திருமணம் சற்று சரியாக அமையாது. 7ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் குருவாக வருவதால் இவர்கள் தொழில்துறை என்று பார்த்தால் நீர்வளம், நீர் சார்ந்த துறை, மின்சாரத்துறை, அதே போல் வங்கித்துறை, நீதிபதிகள், அப்படி நல்ல உத்தியோகம் பார்ப்பவர்கள். மருத்துவம் என்று சொன்னால் குறுகிய வட்டமாக நர்ஸு என்று சொல்லக்கூடிய அந்த இதுக்குள்ளேயே இருப்பார்கள். ஒரு 2 சில பேர்கள் விவசாயம் செய்யலாம். அதிகபட்சம் இவர்கள் தொழில் சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு குடும்பம் என்று பார்த்தீர்கள்னா மனைவி சிறப்பாக அமைவார். ஆணாக இருந்தால். பெண்ணாக இருந்தால் கணவன் என்ற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவருக்கு இன்னும் சொல்ல போனால் 9, 10 சனியாக வருவதாலும் குருவதாக வருவதாலும் சனி குரு சேர்ந்தால் குரு சண்டால யோகம் என்று அமையும். அப்படி அமைந்தவர்கள் மிகவும் சிறப்பாக இருப்பார்கள். 11ஆம் இடம் செவ்வாய் வீடாக வருவதால் 6 11 செவ்வாயாக வருவதால் இவர்களுக்கு கடன்
சத்து சரி வராது. கடன் வாங்கினால் கடன் அப்படி என்ற விஷயத்தில் மிகவும் மோசமாக போய்விடும். ஆகவே கடனெல்லாம் வாழ கற்றுக்கொள்வார்கள். இருந்தாலும் இப்படித்தான் இவருடைய வாழ்க்கை இருக்கும். நல்ல தைரியமானவர்கள், உத்தியோக மனப்பான்மை உள்ளவர்கள், தேவை மனப்பான்மை உள்ளது போல் உதவி செய்யும் மனப்பான்மை உள்ளவர்கள். சுயநலத்துக்காவது உதவி செய்வார்கள். அப்படி உள்ளவர்கள் வழிபாடு இவர்களுக்கு குடும்பாதிபதி சந்திரனாக வருவதால் வாக்காதிபதியை பொறுத்து சுய தெய்வங்கள் இருக்கும். தனக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்குவது, அதாவது இஷ்ட தெய்வம் என்று வெளியில் சொல்லக்கூடாத தெய்வங்கள்லாம் உண்டு. அப்படி இவர்கள் பெரும்பாலும் காளியம்மனையோ மாரியம்மனையோ வழிபாடாக இருப்பார்கள். 9ஆம் இடம் தனி வீடாக வருவதால் பெருமாள் வழிபாடு, புத்தர் வழிபாடு, சில பேர் புத்தரை வணங்குவார்கள். எப்படி தெய்வங்களை வழிபட்டு வரும்போது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும், நல்ல ஆரோக்கியமான செல்வமும், நல்ல ஆரோக்கியமான குழந்தை செல்வம் இருக்கும் என்பதை சொல்றேன். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுபவர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட ஆலோசனை உண்டு. அதுக்குரிய கட்டணம் உண்டு. நல்ல ஆலோசனை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பக்தி ஒன்றுடைய சேனலை சப்ஸ்கிரைப் கொண்டு கொள்ளவும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய்.